ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 30/3/2024 கருணியா KR 647க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிப்பலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலுமே ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஹிட் ஆச்சுன்னா கண்டினியூஸாக ஹிட் ஆகும், அதே மாதிரி ஃபெயில்ட் ஆனாலும் கண்டினியூஸாக ஃபெயில்ட் ஆகும். அது நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட். ஏபிசி போர்டு ரிசல்ட்டை மட்டும் கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 177 ரிசல்ட் நண்பா. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 710, அதுக்கு முந்தின ட்ரா 080, அதுக்கு முந்தின ட்ரா 529 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்முடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 11, 22 சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட பெய்ட்ஸும் கிடைக்கிது நண்பா. இந்த மெத்தட் வந்து நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தது. ஸோ போன வாரம் நம்மளுக்கு வந்து 1 ஏ போர்டில் கிடச்சிருந்தது. ஸோ சேம் ஃபார்மேட் தான் இந்த ட்ராவுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 364 கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளோட எக்ஸ் வந்து பிசிங்கிறதுனால இதில் பிசியில் இருக்கிறது வந்து 6, 4 இருக்குது நண்பா. இதோட நம்ம ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 22. அப்போ இந்த 22 அப்படியே கூட்ட போகிறோம். இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 6ஓட 2 கூட்டும்போது நம்மளுக்கு 8 கிடைக்கும். இங்கே 4ஓட 2 கூட்டும்போது நம்மளுக்கு 6 கிடைக்கும். 8 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 8 அல்லது 6 நம்மளுக்கு ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 364க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 682 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 and 8 6, 8 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி நண்பா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு. ஏபி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 682க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் யாரும் நேற்றுக்கானதோ முந்தினத்துக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனாலே நம்மளுக்கு வந்து இது சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஸோ சனிக்கிழமைனாலே நம்மளுக்கு வந்து கருணியா KR 647. ஸோ இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா டைம் கிடைக்காதனால நம்ம இன்றைக்கி எடுக்கிறதுனால வெள்ளிக்கிழமைக்குன்னு வருது. ஸோ இது நம்மளுடைய சனிக்கிழமைக்கான கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கருணியா KR 647க்கு. இப்போ 682க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து பிசிங்கிறதுனால 82. இதோட நம்ம ப்ளஸ் இங்கே வந்து நம்மளுக்கு டபுள் 1 இருக்குது. ஸோ டபுள் 1 கூட்ட போகிறோம். 8ஓட 1 கூட்டும்போது 9. இங்கே 2ஓட 1 கூட்டும்போது 3. 9 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 682க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 682க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 339 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 339. ஸோ இந்த போர்டு அப்படியே நம்மளுக்கு ஹிட்டாக இருக்கு நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ABCன்னு சொல்லிட்டு ஃபுல் போர்டுமே ஹிட்டாக இருக்கு நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட். இப்போ 339க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 39 நண்பா. இதுதான் பிசி. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 22. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 2 கூட்டினோம்னா 5, 9ஓட 2 கூட்டினோம்னா 1. 5 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 339க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 5 அல்லது 1. இப்போ இந்த 339க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 529 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் சேர்த்து பெய்ட்ஸ் இருக்கணும்னு பாதி. எப்படி ஃபஸ்ட்டு ட்ரா ஏபி, ரெண்டாவது ட்ரா ஏபிசி, இப்போ நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 529க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 29. இதோட ப்ளஸ் 11. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டினா 3, 9ஓட 1 கூட்டினா 0. 3 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 529க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 0. இப்போ இந்த 529க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 080 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0.
ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் சி நண்பா. இப்போ 4 ட்ராவிலுமே நம்மளுக்கு வந்து டச்சோட சேர்த்தும் பயிர்ஸும் கிடச்சிருக்கு நண்பா. அது இப்படியா? இப்போ 080க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 80. இதோட நம்ம ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 22. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டினோம்னா 0. இங்கே 0ஓட 2 கூட்டினோம்னா 2. 0 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 080க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 0 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 080க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 710 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஏ போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு சி நண்பா. ஸோ டச்சு மிஸ் ஆகலை. இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 710க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளோட ஏ போர்டு என்னென்னு பார்ப்போம். 710 இதில் நம்ம எடுக்க போகிறது 10. இதோட நம்ம ப்ளஸ் 11. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 1 கூட்டினோம்னா 2. 0ஓட 1 கூட்டினா 1. 2 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 710க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 710க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 177 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 177 தான் நம்மளுடைய போன வார சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த சனிக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டோம். நம்ம அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது, அதோட போர்டுகளும் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இப்போ 177 இதில் நம்ம எடுக்க போகிறது 77 நண்பா. இதோட நம்ம ப்ளஸ் 2 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 2 கூட்டினோம்னா 9. இங்கே 7ஓட 2 கூட்டினா 9. இந்த ட்ராவுக்கு 9 மட்டும் தான் கிடச்சிருக்கு நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 மட்டும் கிடச்சிருக்கு. இது உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நண்பா கெஸ் பண்ணி கொடுக்குறோம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற டைம்லாம் கிடையாது. வேண்டாம், பயன்படுத்திக்கோங்க. ஃபார்மேட் படி தான் போட்டிருக்கோம். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல். ஒன்பது மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு இதுவா அல்லது அதுவான்னு சொல்லிட்டு 2 நம்பர்ஸாக கொடுப்போம். ஆனால் அந்த ட்ராவில் நம்மளுக்கு 9 மட்டும் கிடச்சிருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல ஃபார்மேட் 2 பயன்படுத்தியிருக்கோம். ஒருவேளை நம்ம 1 பயன்படுத்தினா 177க்கு ப்ளஸ் 11 கூட்டினோம்னா நம்மளுக்கு இங்கே 8 கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரே ஒரு நம்பராக இருக்கிறதுனால நம்ம இந்த எக்ஸை பொறுத்த வரைக்கும் 1122ங்கிறதுனால நம்ம 22 வச்சு பார்க்கும்போது 9 கிடச்சிருக்குன்னா அப்போ 11 வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு 8. அப்போ 9 அல்லது 8 இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். இல்லை ஃபார்மேட் படி எனக்கு கிடச்ச அந்த 9 மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 9 எடுத்துக்கலாம். அதனால் நம்மளுக்கு 99 கிடச்சிருக்கு. ஒருவேளை இந்த ட்ராவில் நம்மளை கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 8க்கு தேவையில்லை, 9 நம்மளுக்கு 99 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்மளுக்கு 88 வர வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஒருவேளை கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிபடலை, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம மெம்பர்ஸுக்கு வந்து டெய்லியும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் பயன்படுத்திக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்பரை குறைச்சி கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். எல்லாருமே வேன் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எது தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது நண்பா. இந்த ஃபார்மேட் படி நம்மளுக்கு 9 மட்டும் தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு 9 மட்டும் போதுன்னா நீங்கள் 9 பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை நம்ம வந்து எப்போதுமே இதுவா அல்லது அதுவா, இது வரைக்கும் நம்ம கொடுத்தது எல்லாமே 2 நம்பர் டச் தானே. ஸோ சிங்கிள் நம்பராக இருக்கிறதுனால இன்னொரு நம்பர் எடுக்கணும்னு நினச்சோம்னா நம்ம எக்ஸ்லேருந்து எடுக்கும்போது 8 கிடைக்கிது. அதனால் 9 ஃபஸ்ட்டாக இருக்கணும், 8 செகண்டாக இருக்கணும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம மெம்பர்ஷிப்பில் வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா. அதுலேயும் நம்ம இது போன வாரம் பார்த்த மெத்தட் தான். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த ட்ராவில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி சனிக்கிழமை 30/3/2024 கருணியா KR 647க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.